வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. இப்போ தான் சாத்தாங்குளம் பிரச்சனையில் ஒரு நீதி கிடைச்சிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தால ஆலங்குளத்தில் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஆலங்குளம் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஊர். நிறைய நியூஸ் சேனலில் பார்த்துருக்கலாம். அதாவது கள்ளி இறக்கியதாக கூறி ஒரு நபர் அரெஸ்ட் பண்ண போகும்போது அவர் கட்டையால் போலீஸை தாக்குனாரு. அதனால் போலீஸ் துப்பாக்கி சூடு நடந்துச்சுது அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸ் சேனல்லையுமே ஒரு நியூஸ் பிளாஸ் ஆகிருக்கும். ஈஸியாக கடந்து போயிருப்பீங்க எல்லாருமே. ஆனால் அதோட உண்மை தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் அதோட தகவல்கள் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அந்த பகுதியில் விசாரிக்கும் போது அதை பற்றின செய்திகள் எல்லாம் வேறு விதமாக வருது. அதெல்லாம் கேள்விப்படும் போது இது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லாமல் மனித உரிமை மீறல். குறிப்பாக குழந்தைகள், பள்ளி குழந்தைகளை ஜாதி ரீதியாக பேசினதா எழும் புகார் நம்ம ஒரே வைக்குது. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆலங்குளம் பக்கத்தில் மருதமுத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்கே மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு இருக்கார். அவருக்கு ஒரு 2 குழந்தைகள்லாம் இருக்குதாங்க. நேற்று காலையில், செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 11:30 மணிக்கு போலீஸ் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவர் அங்கே படுத்திருக்காரு. அவரை தட்டி எழுப்பி அரெஸ்ட் பண்ணதுக்கு கூட்டு போகிறாங்க. போலீஸ் கூட்டு போகுது. அப்போ அவரோட அண்ணன் எங்கே கூட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் கல் இறக்குனதா அவர் மேலே கம்ப்ளைண்ட் எடுத்துருக்கு. அதனால் அவரை கூட்டு போகிறோம், அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டிருக்காரு, அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டிருக்காரு. எல்லாரும் இந்த தகவலை சொல்லும்போது அவரோட குழந்தைகள், அந்த மணிகண்டனோட அண்ணன் அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்க குழந்தைகளுக்கு கூட இருந்திருக்காங்க. அப்போ அவங்களும் பின்னாடியே போகும்போது இந்த மணிகண்டனை பனைமரம், அதாவது கல் இறக்கதான் அவர் மேலே கம்ப்ளைண்ட். கல் பனைமரத்தில் இறக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பனைமரத்தில் ஏறி காட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களோட தோட்டத்தில் பனைமரத்தில் ஏறி காட்ட சொல்லும்போது அவர் பனைமரத்தில் ஏறி இருக்காரு. ஏறி அங்கேருந்து அந்த அந்த கல் ஒரு கலையத்தில் இருவான். கல் அப்படிங்கிறது முதல்ல ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பனைமரத்துலேருந்து எடுக்கிறது தான் கல். அதில் அந்த கலையம் அப்படிங்கிறது ஒரு பாத்திரம், மண் பாத்திரம். அந்த பாத்திரத்தில் சுண்ணாம்பு தடவுவாங்க. சுண்ணாம்பு தடவிட்டு அங்கேருந்து அந்த திரவம் அணிஞ்சதுன்னா அது பதநீர். இதே அது சுண்ணாம்பு தடவாமல் அந்த அந்த திரவத்தை மட்டும் எடுக்கும்போது அது கல்லாக மாறும். அது நொதிச்சு கல்லாக மாறும். அவ்வளோதான். இது ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து வரக்கூடிய பொருள் தான். சுண்ணாம்பு சேர்த்தா அது பதநீர், சுண்ணாம்பு சேர்க்கட்ட கல். சுண்ணாம்பு சேர்த்த பொருளை தான் நம்ம பதநீர்னு குடிச்சிட்டு இருக்கோம். சுண்ணாம்பு சேர்க்காத பொருளை தான் கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும்தான். ஆனால் கல் இறக்குறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தடை செஞ்சுருக்காங்க. இது சட்டப்படி தவறு. அதுக்கான தண்டனைகள் அப்படிங்கிறதுலாம் வேறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர் அந்த கலையத்திலேருந்து அந்த கல் இருக்கான்னு சொல்லி எடுத்து காட்ட சொல்கிறேன். பனைமரத்தில் எல்லாரும் ஏற முடியாது. அதில் பயிற்சி பெற்றவங்க மட்டும் தான் ஏற முடியாது. போலீஸாரெலாம் ஏற முடியாது. அவர் மேலே கலையத்தை கவுத்தி காட்டுறாரு. கவுத்திக்கிட்டு இதில் பதநீர் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இறங்குறாரு. சரிடா கீழே இறங்குடா அப்படிங்கும்போது அவர் இறங்கி வராரு. இறங்கி வரும்போது அங்கே வார்த்தைகள் தடிக்குது. ஜாதி ரீதியாக அந்த எஸ்ஐ, அதாவது ஆலங்குளை எஸ்ஐ இசகிராஜ் அவர் அந்த சம்பவத்தில் உள்ள வராரு. அவர் அங்கே நிற்கிறவங்களை அவதூறாக பேசுனதா சொல்கிறாங்க. ஜாதி ரீதியிலையும் அசிங்கமாகவும் அந்த குழந்தைகள், இந்த மணிகண்டனோட அண்ணன் இருந்தார் இல்லையா, அவர் என் தம்பி இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவரை அசிங்கமாக அவங்க அம்மா அசிங்கமாக பேசுகிற மாதிரி தேவடியா மோன அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இது போலீஸ் சகஜமாக பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான். இது இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. ஏன்னா அவங்க கோபத்தில் பேசும்போது இப்படி தான் பேசுவாங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவராக பேசும்போது அதை அவங்க குழந்தைகள், இந்த குழந்தைகள் கேட்டுக்கிட்டு இருக்குது. கேட்கும்போது அந்த அவரோட சின்ன பையன் இருக்கான். அவன் கேட்கும்போது எங்கள் அப்பாவை எதுக்கு திட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரே அந்த குழந்தைய அந்த சாணா பயலை அப்படின்னு சொல்லி திட்டிருக்கதா அந்த கம்ப்ளைண்ட்டில் சொல்கிறாங்க. சாணார் அப்படிங்கிறது இந்த நாடார் அப்படிங்கிற ஒரு சமுதாயம். இந்த பனையேறி அப்படின்னு சொன்னாலே நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் பனை ஏறுவாங்க. அது நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். அவர் அந்த நபரை பனையேறி, அதாவது நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்கள சாணார் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அசிங்கமாக திட்டுறதுக்கு சாணா பயலை அப்படின்னு சொல்லி திட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாணா பயலான்னு சொல்லி திட்டும்போது அவர் அதை தடுத்து கேட்டிருக்காரு. குழந்தைகள்லாம் திட்டுருக்கீங்களே, எங்கள் அப்பாவை திட்டுறீங்கன்னு சொல்லி அந்த பையன் கேட்கும்போது பையனையும் திட்டிருக்காங்க. உங்கள் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய திட்டும்போது அப்போ அந்த பையன் சொல்லியிருக்கான், ஸ்டூடெண்ட்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட ஒரு தைரியமாக பேசியிருக்கான். ஏன்னா இளங்கன்று பயமறியாது இல்லையா, அந்த போலீஸ்கிட்ட அவர் தைரியமாக பேசுனதாக சொல்கிறாங்க. அப்போ அவனும் அடிக்க போயிருக்காரு. அந்த போலீஸ் அந்த குழந்தைய அடிக்க போயிருக்காரு. அப்போ அந்த தம்பி, அந்த பையனோட அக்கா கூட நின்றுருக்கு. அந்த பொண்ணு என் தம்பியை எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லி, எங்கள் சித்தப்பா எதுக்கு அசிங்கமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் இந்த மாதிரி அந்த குழந்தைங்க பேசும்போது அந்த குழந்தைய ஜாதி ரீதியில் பேசி அசிங்கமாக அவர் பேசுனதா அவங்க கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க.
இது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் வேற மாதிரி ஒரு தண்டனை. பொது இடத்துல ஒருத்தர் ஜாதியை சொல்லி திட்டுறது வந்து ஜாமீனில் வெளியே வர முடியாத ஒரு தண்டனை. பொது இடத்துல அதே மாதிரி ஆபாசமா யாரையும் பேசக்கூடாது, அதுக்கும் தனி தண்டனை சட்டம்லாம் இருக்குது இந்தியாவில். மாணவர்களை இழிவா பேசுறது வந்து குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே வரும். இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். குழந்தைகள்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து யாருமே வந்து திட்ட முடியாது, அடிக்க முடியாது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தண்டனை வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பில் கிளின்டன் அவர் வந்து ஒரு குழந்தைய வந்து செக்ஷுவல் ரீதியாக யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டில் தான் அவர் வந்து ஆட்சியிலேருந்தே வந்து இறங்கினார். நிறையா இது வந்து உலக அளவில் வந்து குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் வந்து நிறைய இருக்குது. அதில் எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. அது அந்த நாட்டோட ஜனாதிபதியாக இருந்தாலே வந்து அவருக்கு தண்டனை இருக்குது. மைக் டெஸ்லாம் அதில் தண்டனை அனுபவிச்சிருக்காரு. அதனால் வந்து குழந்தைகளை திட்டிட்டுலாம் அவ்வளோ சாதாரணமாக யாருமே தப்பிக்க முடியாது. அதனால் இது வந்து ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையாக பார்க்கப்படுது. அப்போ இந்த குழந்தைகளை வந்து அவர் அவதூறாகவும் ஜாதியை சொல்லி அசிங்கமாகவும் கெட்ட வார்த்தைகளை சொல்லி பேசும்போது வந்து அந்த மணிகண்டன் அவர் வந்து பனையிலேருந்து இறங்கி வந்திருக்காரு. அப்போ என்னுடைய அண்ணன் குழந்தைகள் எப்படி நீங்கள் இதெல்லாம் பேசலாம்னு சொல்லி அவர் மேலேருந்து வரும்போது வந்து ஒரு ஆவேசமாக வந்ததாக சொல்லப்படுது. அப்போ அந்த குழந்தைகள் கொடுத்த அந்த பெண் குழந்தை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அந்த கம்ப்ளைண்ட்டில் உள்ள விஷயத்தின் அடிப்படையில் தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் சொல்கிறேன். அப்போது அவரை வந்து மேலேருந்து இறங்கி வரும்போது அந்த பனையிலேருந்து இறங்கி வரும்போது ஒரு 10 அடி உயரத்தில் வந்து ஒரு கம்பு வச்சுருப்பாங்க. அந்த கம்பு பார்த்தீங்கன்னா அந்த பனையை வந்து இப்படி கவ்வி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அதில் இறங்கி தான் கீழே இறங்குவாங்க. அதில் ஏறி நின்றுக்கிட்டு தான் அந்த பனையிலேருந்து ஏறுவாங்க. பனையிலேருந்து இறங்கும்போது அந்த கவ்வி பிடிச்சிருக்க அந்த கம்பில் மிதிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கீழே இறங்குவாங்க. அந்த பனையேறி கம்பு சொல்லுவாங்க. அது வந்து அந்த கம்பு வரைக்கும் அவர் வரும்போது வந்து அந்த கம்பை எடுத்துக்கிட்டு வந்து அவர் மேலேருந்து இறங்கி வந்தவரை அடிக்க போனதாகவும் சொல்கிறாங்க. அந்த குழந்தைகளை அடிக்கிறதுக்கு அவர் வந்து அந்த கம்பை எடுத்து அடிக்க போனதாகவும் சொல்கிறாங்க. அப்போ அது அந்த பனையிலேருந்து இறங்கும்போது வந்து இந்த கம்பில் மிதித்து தான் அவர் வந்து இறங்கி ஆகணும். அப்போ கம்பு பிடி கிடைக்கலங்கும்போ அவர் அங்கேருந்து கீழே தான் விளையாண்டிருக்கும். அப்போ அவர் வந்து கீழே விழும்போது வந்து அந்த கம்பு வந்து போலீஸார் மேலே அந்த நெத்தியில் வந்து பட்டுட்டு சொல்லாங்க. அது வந்து நான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு கவுட்டையாக தான் இருக்கும். அந்த கம்பு பட்டுட்டுனா கண்டிப்பாக அது வந்து காயத்தை உண்டு பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அந்த கம்பு வந்து போலீஸ் எஸ்ஐ மேலே வந்து விழுந்ததாக சொல்கிறாங்க. அப்போ அவர் பனையிலேருந்து வந்தவரும் அதே மாதிரி அவர் மேலே விழுந்து 2 பேரும் கீழே விழுந்து உருண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மணிகண்டன் அந்த கம்ப்ளைண்ட் சூடுபட்ட நபர் இருக்கு இல்லையா, அவர் வந்து அவரோட அண்ணனை வந்து உங்களை 2 பேரையும் நீக்கி விட்டதா சொல்கிறாங்க. அப்போ கீழே விழுந்து அவருக்கு அந்த காயம் பட்ட உடனே கோவத்தில் அந்த துப்பாக்கியை வந்து தூர போய் விழுந்துச்சு. அவங்க கீழே விழுந்ததெல்லாம் தூர போய் விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. தூர போயின்னு சொல்லி ஒரு இது வந்து நெல்லை பேச்சு வழக்கு வெளியில் போய் விழுந்துருச்சு. அவரோட அந்த பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அந்த துப்பாக்கி வந்து வெளியில் விழுந்துருச்சு. அப்போ துப்பாக்கி அடிச்சுட்டு நேராக உடனே வந்து அந்த ஒரு மணிகண்டன் காலில் வந்து சுட்டிருக்காரு. உடனே எடுத்த உடனே வந்து உங்களெல்லாம் வந்து விட்டு வைக்க மாட்டேன்டா, கொல்ல போகிறேன்டான்னு சொல்லிட்டு அவர் துப்பாக்கியை வச்சு சுட்டதாக சொல்கிறாங்க. அப்போ கூட இன்னும் போலீஸுக்காரெல்லாம் வந்து பயந்து ஓடினதாகவும் சொல்கிறாங்க. அப்போ அது அவர் விடாமல் மறுபடியும் வந்து துப்பாக்கி வச்சு விடும்போது அந்த குழந்தைகள்லாம் பக்கத்தில் இருக்குது. அந்த குழந்தைகள் கால் வழியாக தான் அந்த குண்டு பாய்ஞ்சி மறுபடியும் வந்து அவர் மேலே பார்த்துருக்குது. இதில் வந்து 4 ரவுண்டு வந்து அவர் சுட்டதாக சொல்கிறாங்க. போலீஸ் தான் அந்த தகவல்கள்லாம் 4 ரவுண்டு சுட்டதாக சொல்கிறாங்க. 2 குண்டுகள் வந்து 2 கால்லேயே வந்து பாய்ஞ்சி அவர் வந்து அந்த இடத்துல விழுந்துட்டு தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிற்கிறாங்க. அந்த ஒரு மணிகண்டனோட அண்ணன் நிற்கிறாரு, அண்ணன் குழந்தைகள் நிற்கிது, அவங்க அப்பா நிற்கிறாங்க, அவங்க அம்மா நிற்கிறாங்க. இவ்வளோ பேர் முன்னாடியும் இந்த சம்பவம் வந்து நடக்குது. அந்த குழந்தைகள் கண் முன்னாடி தன்னுடைய தகப்பன், அதாவது தன்னோட அப்பாவோட தம்பி, அவரே வந்து தகப்பன் ஸ்தானத்தில் தான் வந்து குழந்தைகள் பார்ப்பாங்க. அப்பா சித்தப்பான்னு சொல்லுவாங்க, சில இடத்துல அவங்க வந்து அப்பான்னே சொல்லுவாங்க. அப்போ இந்த குழந்தைகள் கண் முன்னாடியே அவருடைய தகப்பன் வந்து துப்பாக்கி சூட்டுக்குள்ளே ஆகும்போது அந்த குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும்? இதுவே வந்து ஒரு குழந்தைக்கு எதிரான வன்முறை தான். முக்கியமாக சொல்லும்போது அவர் வந்து வீட்டில் இருந்து தான் கூட்டி போயிருக்காங்க. பனையர் ஏறி அவர் வந்து அங்கே வந்து அவர்கிட்ட வந்து கல்லை வந்து கண்டுபிடிக்க முடியலை, கல் இல்லை. அப்போ இது பிரச்சனை எங்கேருந்து வந்ததுன்னா கல் இறக்குறதுனால அவர் பிரச்சனையாக இல்லை. அவர் வந்து கல்லை வந்து அவர் வந்து பறிமுதல் எதுவும் பண்ணலை. குழந்தைகளை அவதூறாக பேசுனதுனால தான் வந்து ஜாதி ரீதியாக பேசுனதுனால வாக்குவாதம் முற்றி தான் இந்த தாக்குதல் வந்து துப்பாக்கிச்சூடு வந்து நடந்திருக்குது. அவற்றை வந்து கல் எதுவும் வந்து கைப்பற்றினதா தகவல் இல்லை. எப்படி அந்த குழந்தைகளுக்கு வந்து மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்குமோ அதே போல் தான் பெற்ற குழந்தை அவங்க அப்பா கண்ணு முன்னாடியே அந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு. தன்னோட குழந்தை மேலே ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தும் போது அந்த தகப்பனோட நிலைமை, அந்த தாயோட நிலைமை எப்படி இருக்கும்? இவ்வளோ ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை வந்து அந்த இடத்துல நடந்திருக்குது.
அதுக்கு காரணம் வந்து வாக்குவாதம் தான். போலீஸாருடைய அந்த தடித்த வார்த்தைகள், ஜாதி ரீதியில் பேசுறது, அவமானகரமாக அசிங்கமான வார்த்தைகள் பேசுனதுனால தட்டி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தட்டி கேட்கும்போது போலீஸுக்கு வந்து கோபம் ஏறி அவர் இந்த தாக்குதல் நடத்தினதா அந்த பகுதியில் வந்து சொல்கிறாங்க. அந்த குண்டே வந்து அந்த பெண் குழந்தை மேலே பட வேண்டிய குண்டு அப்படிங்கிறத அவங்க கோடிட்டு காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போராட்ட களம் வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே வருது. இது ஒரு சாதாரண பிரச்சனையாக பார்க்கலாம். ஏன்னா ஆலங்குளத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஜாதிய கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தலைவர்கள்லாம் வந்து எப்படி எப்படியோ இருந்துட்டு போவாங்க. அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்கெல்லாமோ சமாதானம் பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் மக்கள் வந்து உணர்வுபூர்வமாக ஜாதிய ரீதியில், அதாவது இந்த நாடார் சமுதாயம்னு வச்சுக்கோங்களேன், நாடார் சமுதாயம் வந்து ஒரு ஒரு ஜாதிய கட்டமைப்பு வந்து அந்த பகுதியில் உண்டு. தங்கள் ஜாதியில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டுனா முன்ன வந்து இன்னும் போராடுவாங்க. அதுக்கு வந்து நிறைய ஜாதிய தலைவர்கள்லாம் இப்போ அந்த பிரச்சனையை வந்து கையில் எடுக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லி ஆகணும். இதை யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். அதாவது சாத்தாங்குளம், இந்த சாத்தாங்குளத்தில் நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா இந்த ஜெயராக்ஸ் பென்னிஸ் அவங்களும் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். அந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்தது. நிறைய கட்சிகள் அதில் இறங்கி போராடி இருந்தாலும் அந்த ஜாதிய அமைப்புகள் தான் வந்து அந்த போராட்டத்தை வந்து தொடங்கி கொண்டு போனாங்க, நீதி வேணுங்கிறது. அதே போல் திருப்புவனம் அஜித்குமார் அவருடைய கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அவருடைய அந்த இறப்புக்கும் நீதி கேட்டு வந்தது இந்த குறிப்பிட்ட அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் முன்னென்னு அந்த போராட்டத்தை வந்து எடுத்து கொண்டு வந்தாங்க. அதே போல தான் இப்போ இந்த மணிகண்டனுடைய பிரச்சனையை வந்து ஜாதிய தலைவர்கள் வந்து கையில் எடுத்து இந்த பிரச்சனையை வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து இது வந்து அரசாங்கத்தோட கையை மீறி போகிறதான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக போலீஸுக்கு வந்து கடிவாளம் போடணும். போலீஸ் வந்து சுதந்திரமாக செயல்படணும். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. குற்றவாளிகளுக்கு எதிராக சுதந்திரமாக செயல்படணும். சரி, இவர் வந்து ஒரு குற்றவாளி தான், என்ன கல்லை இறக்குனாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, கல்லை வந்து அவங்கள வந்து பறிமுதல் பண்ணலை, அப்படியே அவர் கல்லை இறக்கியிருந்தா கூட ஒரு குற்றவாளி தான். ஆனால் வந்து ஒரு பெரிய ஒரு கொலை குற்றவாளி கிடையாது. இன்றைக்கு தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அபராதம் விதிக்கிறது தான். அபராதம் விதிக்கிறதும் ஒரு சில நாட்கள் ஜெயிலில் இருக்கிறது தான் இதுக்கு தண்டனை. கல் இறக்குனா அந்த கல் இறக்க பயன்படுத்த அந்த கலையம், அந்த கத்தி, அருவா, இந்த பொருட்கள்லாம் பறிமுதல் பண்ணோம். 3 மாதத்தில் வந்து 3 வருஷம் வரைக்கும் இதுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். அந்த கல்லை குடித்து யார் உயிரிழந்தா ஆயுள் தண்டனையோ லட்சக்கணக்கில் அபராதமும் கொடுக்கலாம். இது வரைக்கும் கல் குடித்து யார் உயிரிழந்ததா எனக்கு தெரிஞ்ச தகவல் கிடையாது. கல் வந்து ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லி நிறைய போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பனையிலிருந்து இறக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து புளிச்சா கல், புளிக்கிட்டா பதனி. இன்னும் நிறைய இடங்களில் வந்து பதநீர் இறக்குறதுக்கே வந்து போலீஸ் வந்து கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்குது. நீங்கள் கல் இறக்குதுன்னு சொல்லி அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டுகள்லாம் போட்டு அவங்கள வந்து இதை மாதிரி தடுக்கிறாங்க, கலையத்தெல்லாம் உழைக்கிறாங்க. நான் கூட இடையில ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த கலையத்தை வந்து போலீஸ் வந்து வெளில வச்சு அடித்து உடைக்கிறதா ஒரு வீடியோவில் வந்து பார்த்தேன். இது ஒன்றும் ஒரு பெரிய கொலை குற்றவாளிகள்லாம் கிடையாது. போலீஸ் கண்டிப்பாக சுதந்திரமாக செயல்படணும், குற்றவாளிகளுக்கு எதிராக செயல்படணும். எவ்வளோ குற்றங்கள் நாட்டில் நடக்குது, உயிர் போகிற குற்றங்கள்லாம் நிறைய பேச்சில் குழந்தைகள் கற்பழிப்பு நடக்குது, கஞ்சா கேஸ் நடக்குது. இவங்களுக்கு எதிரெல்லாம் கடுமையாக நடவடிக்கை எடுத்து போராட வேண்டிய இப்போ அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா சட்டத்தை கையில் எடுத்து கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம், சல்லித்தனமான விஷயங்கள்லாம் செயல்பட்டு தன்னுடைய பெயரை வந்து கெடுத்துக்கிடுது அப்படிங்கிறது என்னோட கருத்து. போலீஸோட கரங்கள் வந்து கட்டப்படக்கூடாது. கண்டிப்பாக அவங்க சுதந்திரமாக செயல்படணும். ஆனால் இங்கே வந்திருக்க இந்த கம்ப்ளைண்ட்டுகள் வந்து அவதூறாக ஜாதியை சொல்லி பேசுகிறதா வந்திருக்க கம்ப்ளைண்ட் தான் நம்மளை வந்து ரொம்ப கவலையடைய வைக்குது. ஜெயராஜ் ஜெயசில் வந்து 9 பேருக்கு ரெட்டை தூக்கு தண்டனை கிடைச்சா கூட இது வந்து பெரிய லெவலில் போலீஸில் வந்து பாதிக்கலை அப்படின்னு தான் என்னோட கருத்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாத்தாங்குளம் விஷயத்தில் வந்து போலீஸை வந்து தாக்கப்பட்டு அவங்களுக்கு யாருக்குமே ஜாமீன் கொடுக்கல. அந்த போலீஸ் வந்து அந்த ஜெயராக்ஸ் பென்னிஸ் அவங்க தாக்கப்பட்டு உயிரிழந்த கேஸில் வந்து எந்த போலீஸுக்குமே வந்து ஜாமீன் கொடுக்கல. அவங்க வந்து ஜெயிலில் இருந்தே தான் அந்த கேஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா போலீஸுக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து உயிரிழந்தால் நமக்கும் இதே தண்டனை தான் கிடைக்கும்னு சொல்லி தெரியும். ஆனால் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் திருப்புவனம் அஜித்குமார் சம்பவம் நடந்தது? இதுவும் அதே மாதிரி தான். சாத்தாங்குளத்தில் வந்து அடித்து கொண்டாங்க. அதே மாதிரி தான் அஜித்குமாரும் வந்து அடித்து கொலை செய்யப்பட்டதான். அவராது நைட்டில் வந்து அடித்து கொண்டாங்க, இவர் வந்து பகலில் அடித்து கொண்டாங்க. அப்போ சொல்லப்போனால் அந்த கேஸோட தன்மை வந்து எந்த போலீஸையும் பாதிக்கலை.
இப்போ தான் அவங்களுக்கு தண்டனையும் கொடுத்தாச்சு, ரெட்டை தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் போலீஸோட இந்த அந்த அந்த அராஜக போக்கு, ஆணவ போக்குங்கிறது மாறலை அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதாவது தண்டனைகள் கொடுக்கப்பட்டாலும் இது வந்து மாறாது. போலீஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு அதிகார மமதையெல்லாம் இது வந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அவங்களுக்கு வந்து அந்த கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்கிலே வந்து இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதில் எந்த தண்டனையும் யாரையும் திருத்தாது. சொல்லப்போனால் விளாத்திக்குளம் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளி வந்து பாலியல் குற்றம் பண்ணிட்டு தான் ஆயுள் தண்டனை அனுபவிச்சார். அவர் ஜாமீனில் வந்து திரும்பவும் வந்து அதே மாதிரி ஒரு குற்றத்தை பண்ணி தான் ஜெயிலுக்கு போகிறார். அப்போ தண்டனைகள் வந்து அவங்கள திருத்தலை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றின அப்டேட்டுகளை நம்ம கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில் போடுவோம். தேங்க்யூ.